உறவுகளே, திங்கட்கிழமைக்குள்ள ஹார்முஸ் ஜலசந்திய திறக்கலையேண்டா ஈரானுக்கு நரகத்தை காட்டுவேனென்று ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரான் இப்போ ஒரு பிரம்மாண்டமான பதிலடிய கொடுத்திருக்கு. எங்களுக்கு நரகத்தை காட்ட வந்தீங்கேண்டா ஒட்டுமொத்த வளைகுடாவையே உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நரகமா மாத்துவோம் என்று ஈரானிய இராணுவ தலைமையகமான காதம் அல் அன்பியா இன்று விடுத்திருக்கிற பகீர் அறிக்கை உலகையே பதற வச்சிருக்கு. வணக்கம் உறவுகளே, வளைகுடாவில் இப்ப ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒரு திக் நிமிடமாத்தான் நகர்ந்து கொண்டிருக்கு. ஈரானிய வான்பரப்புக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த அமெரிக்க விமானிய தேடி அமெரிக்க படைகள் ஒரு பக்கம் சாவின் விளிம்புல போராடி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய இறுதி எச்சரிக்கைய ஈரானுக்கு விடுத்திருந்தார். திங்கட்கிழமைக்குள்ள உலக வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்திய திறக்கல்லையேண்டா உங்கட மேல நரகமே இறங்கும், ஆல் ஹெல் வில் ரெயின் டவுன் என்று அவர் ட்ரூத் சோஷியல் தளத்துல மிரட்டியிருந்தார். இந்த 48 மணி நேர கெடுவால உலக நாடுகளே உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கேக்க, இப்ப ஈரான் கொடுத்திருக்கிற அந்த பகீர் பதிலடி பென்டகனையே அப்படியே உலுக்கி எடுத்திருக்கு. ஈரானிய இராணுவத்தின் மைய தலைமையகமான காதம் அல் அன்பியா ஒரு பிரம்மாண்டமான அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதன் செய்தி தொடர்பாளர் விடுத்திருக்கிற எச்சரிக்கைய பாருங்க உறவுகளே. நாங்கள் எச்சரிக்கிறோம், இந்த ஆக்கிரமிப்பை நீங்கள் மேலும் விரிவுபடுத்த நினைத்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் உங்களுக்கான நரகமாக மாறும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இது என்டையர் ரீஜன் வில் டர்ன் இன்டு அ ஹெல் ஃபார் யூ என்று அவர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியா சவால் விட்டிருக்கார். இதன் பின்னணியில் இருக்கிற புவிசார் அரசியல, ஜியோ பாலிட்டிக்ஸ பாத்தீங்கேண்டா ஈரான் சொல்ல வாரது ரொம்ப தெளிவானது. ட்ரம்ப் ஈரானை தாக்கினா ஈரான் வெறுமனே இஸ்ரேலை மட்டும் தாக்காது, மாறாக ஈராக், சிரியா, கத்தார் என்று வளைகுடா முழுக்க இருக்கிற எல்லா அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலையும் ஈரானின் ஏவுகணைகள் பிரம்மாண்டமான மழையா பொழியும் என்றதுதான் அந்த எச்சரிக்கையின் உண்மையான அர்த்தம். அது மட்டுமில்ல உறவுகளே, இஸ்லாமிய குடியரசான ஈரானை தோற்கடிக்கலாம் என்ற உங்களது மாயை இப்போ உங்களை அப்படியே மூழ்கடிக்கிற ஒரு சதுப்பு நிலமாக மாறிவிட்டது என்றும் அந்த அறிக்கை ட்ரம்ப் நிர்வாகத்தை சிரிப்பாய் சிரிக்க வச்சிருக்கு. ஈரான் என்றது ஈராக் போலவோ லிபியா போலவோ இலகுவான நாடில்ல, இது ஒரு மிகப்பெரிய சதுப்பு நிலம். இதுக்குள்ள கால வச்சா அமெரிக்கா மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. உறவுகளே, திங்கட்கிழமையோட ட்ரம்பின் அந்த 48 மணி நேர கெடு முடிவுக்கு வருது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்திய திறக்க போறதில்ல என்றது அவையலின்ற இந்த நரக அறிக்கையிலிருந்து ரொம்ப தெளிவா விளங்குது. அப்போ ட்ரம்ப் அடுத்ததா என்ன செய்ய போறார்? தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள ஈரானின் உள்கட்டமைப்புகள் மேல பிரம்மாண்டமான குண்டுவீச்சை நடத்துவாரா? அப்படி நடந்தா ஒட்டுமொட்ட வளைகுடாவும் நரகமா மாறுவதை தடுக்கவே முடியாது என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்போ உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி உறவுகளே, திங்கட்கிழமை முடிவடைய போகும் இந்த 48 மணி நேர கெடுவிற்கு பிறகு ட்ரம்ப் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்குவாரா? அல்லது ஈரானின் இந்த நரக எச்சரிக்கைக்கு பயந்து அமெரிக்கா பின்வாங்குமா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.